டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இ-பாஸ் நடைமுறையால் கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்து உள்ளதால் தொழில் புரிவோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. வழக்கமாக கோடைக்காலம் என்றாலே சுற்றுலாவாசிகளின் ஃபேவரட் ஸ்பாட்டான கொடைக்கானல் மக்கள் தலைகளால் நிறைந்திருக்கும். இதனால் சுற்றுலா சீசன் நேரத்தில் லாபம் பார்த்துவிடலாம் என ஏராளமான வியாபாரிகள் ஆர்வமுடன் இருப்பதால் பலரின் வாழ்வாதாரமும் இதனை நம்பியே உள்ளது. ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் காரணமாக ஏப்ரல் மாதம் சுற்றுலா பயணிகள் வரத்து பெருமளவு குறைந்த நிலையில் இ-பாஸ் நடைமுறை காரணமாக தற்போது முற்றிலும் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பயங்கர பீக் டைம் இப்போ வந்து ரஷ் ஓவராக இருக்கும். இதனால் வந்து கொடைக்கானல் மக்கள் வந்து இதை நம்பி வாழுகிற மக்கள் 10-11 மாதம் வந்து மழையிலையும் தண்ணியிலையும் கஷ்டப்பட்டு எப்படா இந்த மே மாதம் வரும், அதில் வந்து நம்ம வியாபாரம் பண்ணி அதில் நம்ம நல்லது கெட்டது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்ருப்போம். இந்த 11 மாதத்துக்கு காத்துட்ருக்கோம். இந்த ஒரு மாதம் வந்து தான் நல்ல கூட்டம் வரும். இந்த ரஷ் டயத்தில் வந்து இப்படி என்னைக்கு இ-பாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. மே மாதத்தின் போது வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு கூட்ட நெரிசல் அலைமோதும் நிலையில் இந்த ஆண்டு சாலைகள், சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதே நிலைமை நீடித்தால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்கின்றனர் கொடைக்கானல் வியாபாரிகள். ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஏப்ரல் மே வந்து நல்ல கூட்டம் இருக்கும். இப்போ இந்த வருஷம் இ-பாஸ் போட்டதுனால நார்மலாக சனி ஞாயிறு இருக்கிற கூட்டம் கூட இப்போ இல்லை. எங்களை வருமானமும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரவுண்டு ஓட்டுவோம். இப்போ 8 ரவுண்டு 9 ரவுண்டு போகிற நிலமையில் இருக்குது. பாதி ஆகிடுச்சு. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா இங்கே இருக்கிற சுற்றுலாவை நம்பி இருக்கிற எல்லாரோட வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்கப்படும். கோடை சீசனில் சம்பாதித்து விடலாம் என எண்ணி கடன் வாங்கி வியாபாரம் செய்தவர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் விரக்தியுடன் தெரிவிக்கின்றனர். இப்போ போன வருஷம்லாம் வந்து நல்ல க்ரௌடு நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து இ-பாஸ் போட்டதுலேருந்து வந்து க்ரௌட் ரொம்ப கம்மியாயிருச்சு. நாங்கள் இதை நம்பி இந்த சைக்கிள் இதுகள்லாம் கடனுக்கு எல்லாம் வாங்கி போட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரல. இந்த இ-பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து கூட்டம் சுத்தமாகவே இல்லை. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் தங்கும் விடுதிகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டு தங்க இடமில்லாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்ற நிலையில் இந்த ஆண்டு நிலைமை தலை கீழாகி உள்ளதாக கூறுகின்றனர். இப்போ வர்ற புக்கிங் எல்லாமே வந்து கேன்சல் ஆகி போயிட்டே இருக்கு. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இ-பாஸோட விழிப்புணர்வு கிடையாது. ரெண்டாவது எல்லா டூரிஸ்ட் சென்டரும் வந்து டெவலப் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ வர ஃபுல்லாக டெவலப்பிங் கம்மியாகிட்டு இருக்கு இந்த இ-பாஸின் மூலமாக. இது வந்து கொஞ்சம் நல்லா வெளியே வந்து விழிப்புணர்வு தெரியப்படுத்தினா, இல்லை இந்த இ-பாஸுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு இடைக்காலமாக ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது பரிசீலனை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் லோக்கல் மக்களெல்லாம் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எப்பயுமே வந்து 15 ரூமே ஃபுல்லாயிரும். சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப அதிகமாக வருகை தந்தாங்க. இந்த இ-பாஸ் நடைமுறைப்படுத்தினால வந்து தினம் 2 ரூம் 3 ரூம் மட்டுமே தான் ஆளுகள் வந்து தங்குறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மின் கட்டணம், எங்கிட்ட ஒரு 10 லேபர் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இதில் இருக்காது. மொத்தத்துக்கு வந்து வாழ்வாதாரமே பாதிச்சிடும். தற்போதைய சூழலை கண்டால் கொரோனா பெருந்தொற்று காலமே மேல் என தோன்றுவதாக வேதனையை பகிர்ந்து கொண்டனர். இந்த இ-பாஸ் என்ற நடைமுறை வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. இதுக்கு கொரோனாவே பரவாயில்லன்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் இந்த 2 மாதம் ஏப்ரல் மே 2 மாதத்தில் சம்பாரிச்சு தான் எங்கள் குடும்ப கஷ்டங்களை நாங்கள் தீர்த்துக்குவோம். 10 மாதம் கடனை வாங்கி இந்த 2 மாதம் சம்பாரிச்சு தான் எங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்குவோம். இப்போ நீதிமன்றத்தால் போடப்பட்டிருக்க அந்த இ-பாஸ்ன்றது வந்து எங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த சூழல் மாறி தங்கள் வாழ்வாதாரம் மீள இ-பாஸ் குறித்த அறிவிப்பை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். இதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், எந்த நல்லது கட்ட பார்க்க போகிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது தயவு செய்து நீதிமன்றம் வந்து இதில் மறுபரிசீலனை செய்து இந்த இ-பாஸை ரத்து செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து எந்த ஒரு தொழிற்சாலையோ வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சுற்றுலாத்துறையை மட்டுமே நம்பி தான் 90% மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடைக்கானலில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க, 2500 வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ஃபேக்ட் வந்து 250 வண்டி கூட இன்றைக்கி கொடைக்கானலுக்கு வரலன்றதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இ-பாஸ் விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் குறித்து போதிய விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்பதும் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் ஹரிஹரன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.